நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன், போயிட்டே இருக்க. எதுக்கு சார் இப்ப கோவப்படுறீங்க? நான் உங்ககிட்ட சின்சியரா தான் வேலை பார்த்தேன். நீங்க தான் உங்க பொண்ணை 4 பேர் கெடுத்துட்டாங்க, அவங்கள கொலை பண்ணணும்னு கூப்பிட்டீங்க. அதுபடி 3 பேரை கொண்டுட்டல. 3 பேரை கொன்ன, அதுக்காக தான் லட்ச பணத்தை கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஏன் என் பொண்ணு கிட்ட போய் பணத்தை பறிச்ச? என்ன காப்பாத்தணுங்கிறதுக்காக என் பொண்ணு ஜெயில இருக்காடா. சார் எல்லாம் முடிஞ்சு போச்சு, எதுக்கு இப்ப வீணா கோவப்படுறீங்க? இத பாருங்க, எனக்கு 30 லட்சம் ரூபாய் தேவைப்படுது, அதை கொடுங்க முதல்ல. பணமா? நான் எதுக்குடா கொடுக்கணும்? என்ன சார் பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? இவ்வளவு நாள் போலீஸ்ல மாட்டி விடாம உங்களை காப்பாத்திருக்கல, அதுக்கு. இத பாருங்க, நான் உண்மையெல்லாம் சொல்லி அப்ரூவரா மாறினா நீங்க ஜெயில இருப்பீங்க. நான் ஜெயிலுக்கு போறத பத்தி பயப்படலடா. அந்த சதீஷ கொன்ன அடுத்த நிமிஷமே போலீஸ்ல சரண்டர் ஆயிடுவேன். என் பொண்ணை வெளியில கொண்டு வந்துருவேன். சதீஷ் இங்க இல்ல, அவன் எங்கேயோ போயிட்டான். எப்படி சொல்ற? நான் எல்லா இடமும் தேடி பார்த்துட்டேன் சார், அவன் இங்க இல்ல. அதனால நான் உனக்கு 30 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுக்கணும். இல்லனா நீ என்ன போலீஸ்ல மாட்டி விட்டுருவ, அப்படிதானே? நைஸ். பாருங்க சார், நீங்க இப்படி எல்லாம் செய்வீங்கன்னு தெரிஞ்சுதா நான் அந்த ஏசி சிவரஞ்சனிக்கு போன் பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? நீங்க இந்த பாழடைஞ்ச பங்களாக்கு வாங்க, நீங்க தேடிட்டு இருக்கிற கொலைகாரன் கண்டிப்பா கடப்பான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இங்க பாருங்க சார், என்ன மிரட்டுற வேலையை விட்டுட்டு நான் கேட்கிற பணத்தை நீங்க கொடுக்கல, கண்டிப்பா அப்ரூவரா மாறிடுவேன். நடந்த 3 கொலைக்கும் நீங்க மட்டும் காரணம் இல்ல, உங்க பொண்ணு தான் காரணம்னு சொல்லி அவளை நிரந்தரமா ஜெயில வச்சிருவேன். என் பொண்ணு ஜெயில வச்சிருவியா? என் பொண்ண நிரந்தரமா நீ ஜெயில வச்சிருவியாடா? நீ உயிரோட இருந்தாதாடா வெப்ப. கொல்றேன், முதல்ல உன்னை கொல்றேன், அப்புறம் அந்த சதீஷை போட்டு தந்தேடா. வாங்க மேல போலாம். ஆளுக்கு ஒரு பக்கம் போய் தேடுங்க. ஓகே மேடம்.
உனக்கு விசுவாசமா இருந்த என்னையே கொல்ல பார்த்துட்டல, உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. கொல்லாம விட மாட்டேன். எங்க சொன்னா கேளு. எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்த, இப்படி பண்ணிட்டேடா. என் பொண்ண நிரந்தரமா உள்ள வச்சிருவேன்னு சொன்னியடா. அதை பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்க முடியும்? எப்படி பண்ண வச்சிட்டேடா பாவி. சஞ்சீவி, என்ன மன்னிச்சிடா. உன் குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன். இப்படி பண்ண வச்சிட்டியடா. I'm sorry. யார் மேடம் இவன்? சஞ்சீவி. யார் மேடம் கொலை பண்ணிருப்பாங்க? தெரியல. கமிஷனர் இருக்காரா? இருக்காருங்க மேடம். பார்க்கணுமா? ஆமா. ஒன் செகண்ட் மேடம். உட்காருங்க மேடம்.
என்ன சிவரஞ்சனி இது மறுபடியும் அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்துட்டீங்க. சார், ஒரு போலீஸ் ஆபீசர் எந்த சிச்சுவேஷன்லயும் எமோஷனலா திங்க் பண்ண கூடாது. புத்திசாலித்தனமா தான் யோசிக்கணும். எப்போ ஒரு கொலைகாரன் ஒரு இடத்த சொல்லி நான் இருக்கேன்னு சொன்னானோ அந்த இடம், தூரம், அதுக்கு நீங்க டிராவல் பண்ற நேரம் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணில நீங்க நடவடிக்கை எடுத்துக்கணும். சார், நான் உடனே கிளம்பி போனேன். அதத்தான் தப்புன்னு சொல்றேன். நீங்க இருந்த இடத்துல இருந்து கொலை நடந்த இடத்துக்கு போக எவ்வளவு நேரம் ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சிருந்தீங்கன்னா நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடியே லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லிருப்பீங்க. அப்படி பண்ணிருந்தீங்கன்னா அவங்க நேரத்தோட போய் அந்த 2 பேரை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க, இல்ல அந்த கொலையாவது நடக்காம தடுத்திருப்பாங்க. சார், நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். எப்போ? நீங்க கிண்டியை தாண்டினதுக்கு அப்புறம் இன்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. நீங்க தனியா போகாம அவங்களும் கூட வந்து பக்கவாதியை வாசிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க. சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. இது தப்பான முடிவுன்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? சொல்லுங்க. சார், எனக்கு போன் பண்ணவனும் அவனோட கூட்டாளியும் உண்மையிலே சரண்டர் ஆக போற மனநிலையில தான் இருக்காங்கன்னு நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். அப்படின்னா 2 பேரும் இல்ல உங்ககிட்ட பேசியிருந்திருப்பாங்க, ஒருத்தன் தானே பேசியிருக்கான். அதுவும் லைன் பாதியில கட் ஆயிருக்கு. இதுல இருந்தாவது நீங்க புரிஞ்சுக்க வேண்டாம் somewhere something is wrong. எஸ் சார். சோ உங்களுக்கு கிடைச்சது இந்த சஞ்சீவியோட பாடி மட்டும்தான். அவன் கூட இருந்தது யாருன்னு இன்னும் தெரியாது, அப்படித்தானே? சீக்கிரமாவே தெரிஞ்சிடும் சார். எப்படி சொல்றீங்க? சார், மர்டர் நடந்த ஸ்பாட்ல அவன் யூஸ் பண்ண போனை தேடிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல சார், எனக்கு கால் வந்த நம்பரை ஸ்டோர் பண்ணி அந்த நம்பர்ல இருந்து வேற எந்த நம்பருக்கெல்லாம் கால்ஸ் போயிருக்குன்னு அந்த பர்டிகுலர் டெலிபோன் சர்வீஸ்ல கொடுத்து ட்ரேஸ் பண்ண சொல்லிருக்கேன். குட். டீடைல்ஸ் கிடைச்சிருச்சுனா சஞ்சீவ் கூட இருந்தவ யாரு, சஞ்சீவோட கொலைக்கு யாரு காரணம்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கேஸும் கிளியர் ஆயிடும். குட். இத சீக்கிரமா ஃபாலோ பண்ணி கண்டுபிடிங்க. சஞ்சீவி தான் உண்மையான கொலைகாரனான அஞ்சலி கிட்ட மறுபடியும் கேட்டு ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. எஸ் சார். ஆனா அந்த சஞ்சீவியை கிட்ட பேசுறது வச்சும் அங்க நடந்த மர்டர் வச்சு பார்க்கும்போதும் எனக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகுது. என்ன? அஞ்சலி நமக்கு கொடுத்த வாக்குமூலத்துல தன்னை ரேப் பண்ண 3 பேரையும் சஞ்சீவை வச்சு கொலை பண்ணதா தான் சொல்லியிருக்கா. அப்படி பார்த்தா அவங்க 2 பேரும் தான் நடந்த கொலைகள் எல்லாத்துக்குமே காரணம். ஓகே, இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? சஞ்சீவி என்கிட்ட போன்ல பேசும்போது இந்த கொலைகள் எல்லாம் செய்ய சொன்ன ஆள இந்த இடத்துக்கு வந்தா நீங்க அரெஸ்ட் பண்ணிடலாம்னு சொன்னா. அப்ப அஞ்சலி சஞ்சீவியை தவிர இதுல இன்னொருத்தருக்கும் பங்கு இருக்குன்னு தானே அர்த்தம். ஆக ஜெயில இருக்க அஞ்சலி குற்றவாளி இல்ல, மாச்சேரியில இருக்க சஞ்சீவியும் குற்றவாளி இல்ல. உண்மையான கொலைகாரன் இன்னும் வெளியே தான் இருக்கான். நல்லாவே யோசிக்கிறீங்க சிவரஞ்சனி. யோசிச்சா மட்டும் போதாது, சீக்கிரமாவே அரெஸ்ட் பண்ண பாருங்க. எஸ் சார். சரி சரி சரி, அழாத. யோ, அழாத. ஸ்னேகா, கொஞ்ச நேரம் இவனை தூக்கிக்கிறியா? இவ தொல்லை என்னால தாங்க முடியல. என்னால முடியாது. நான் நெயில் பாலிஷ் வைக்கணும். 10 to 12 ஓன் டியூட்டி டைம் தானே, நீயே பாத்துக்கோ. என்னடி டியூட்டி அது இதுன்னு பேசிட்டு இருக்க? விட்ட கால் ஷீட்டே கேப்ப போல இருக்கு. இந்த அம்மாவை பாத்துக்க கால் ஷீட் வேற தேவையா? எந்த நேரத்துல இந்த செல்லம்மா குழந்தைய தேடிட்டு வந்தேனோ அன்னைக்கு எனக்கு சனி பிடிச்சது. உனக்கு சனி பிடிச்சது, எனக்கு ஜென்ம சனி பிடிச்சிருச்சு. என்னடி என்னம்மா? நீங்க அழறதுல அப்படியே ஜானகி அம்மா கொஞ்சம் கொஞ்சம் பாடுற மாதிரி இருக்கு. ஜானகி அம்மாவா? ஸ்ரேயா கோஷாலே பாடுற மாதிரி இருக்கு. வாங்க. 2 பேரும் குழந்தைய கொஞ்சிட்டு இருக்கீங்களா, திட்டிட்டு இருக்கீங்களா? என்னங்க அப்படி கேட்டுட்டீங்க? எந்த நிமிஷம் நீங்க குழந்தைய பத்திரமா பாத்துக்கோன்னு கொடுத்தீங்களோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்க குழந்தைய தரையில கூட விடுறது இல்ல. மாத்தி மாத்தி அப்படி பத்திரமா பாத்துக்கிறோம். குழந்தைய கொடுமா. ஐயோ, நான் மாட்டேப்பா. நீங்க இல்ல, குழந்தையோட அப்பா அம்மாவே வந்து நம்ம வீட்டு வாசல்ல நின்னு டிங் டாங்னு பெல் அடிச்சு கேட்டா கூட நான் கொடுக்க மாட்டேன். ஏன் கோமதி சார், கோவில் நிர்வாகத்துல இருந்து குழந்தைய பத்தி கேட்டு யாராவது போன் பண்ணாங்களா? இல்லையே, அப்படி யாரும் போன் பண்ணல சார். அப்படியே யாராவது வந்து டிங் டாங்னு பெல் அடிச்சு கேட்டாலும் வந்துட்டாங்க. யாரது? ஐயா வணக்கங்க. யார் நீங்க? என்ன நீங்க தான் கடற்கரை சாரா? அப்படியே புதுசா பெயிண்ட் அடிச்ச கோயில் சிலை மாதிரி இருக்கீங்க ஐயா.
குழந்தையே குழப்பறாண்டி. யோ அது இருக்கட்டும், நீங்க எதுக்கு வந்தீங்க? அது அந்த குழந்தையோட அப்பாங்கண்ணா. ஓ, இந்த குழந்தைய தேடி கோயிலுக்கு போனோம். உங்க அட்ரஸை கொடுத்து அனுப்பிச்சாங்கய்யா. ஓகே. ஆஹா, இந்த அம்மா யாரு? சுண்ணாம்பு அடிக்கிற மட்ட மாதிரி சும்மா நிக்கிறாளேன்னு பாக்குறீங்களா? இவதான் அந்த குழந்தையோட அம்மா. ஆமா. ஆ, என்னைய அப்படி பாக்குறீங்க? ப்ளீச்சிங் பவுடர் போட்டு கழுவுன கக்கூஸ் மாதிரி பளிச்சுன்னு இருக்கேன்னு பாக்குறீங்களா? இப்பதாயா குளிச்சிட்டு வந்தேன். என்ன இங்க பாருங்க, என்ன நீங்க பாட்டுக்கு வந்தீங்கன்னா என்ன பேசணுமோ அதை பேசிட்டு போங்க. குழந்தைய என்ன காரணத்துக்காக கார்ல விட்டீங்களோ அதை சொல்லிட்டு குழந்தைய வாங்கிட்டு போக வேண்டியதானே? இந்தாங்க வாங்கிக்கோங்க. நிக்காதீங்க, வாங்கிக்கோங்க. ஸ்னேகா சுமாரு, இது உங்க குழந்தை நான் எப்படி நம்புறது? ஐயா டெய்லி குடிச்சிட்டு வந்து என்கிட்ட தகராறு பண்ணுவாருங்கய்யா. அன்னைக்கு அப்படிதான்யா குடிச்சிட்டு வந்து மறுபடியும் என்கிட்ட காசு கேட்டு என்ன அடிச்சாருயா. அந்த கோவத்துல நான் என் அம்மா வீட்டுக்கு போயிட்டேயா. என் மேல இருக்கிற கோவத்துல இந்த குழந்தைய கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற கார்ல கொண்டு போய் போட்டாராயா. விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே பதறி அடிச்சு ஓடி வந்து இந்த ஆளை அடிச்சு கேட்டா உண்மையெல்லாம் சொன்னாருங்கய்யா. அட பாவி மனுஷா, சின்ன குழந்தை இப்படி பண்ணிட்டியேன்னு திட்டினேன். அதுக்கப்புறம் தான் கோயில போய் விசாரிச்சையா. அவங்க உங்க காருன்னு சொல்லி உங்க அட்ரஸ கொடுத்தமிச்சாங்கய்யா. ஐயா அந்த குழந்தை ஏன் குழந்தைங்கய்யா. அந்த குழந்தைய பிரிஞ்சு என்னால இருக்க முடியாதுங்கய்யா. தயவு செஞ்சு அந்த குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்கய்யா. யோ ஊசி போன வாழைப்பழம் மாதிரி நிக்கிறியே, ஐயா கிட்ட பேசி பேசி அந்த குழந்தைய என்கிட்ட வாங்கி கொடுத்துறியா. கொடுத்துருங்கய்யா. ஆமாங்கய்யா கொடுத்துருங்கய்யா. ஐயா அந்த குழந்தை இல்லன்னா நான் செத்து போயிடுவேன்யா. அந்த குழந்தை இல்லாம நான் இந்த வீட்டை விட்டு போகவே மாட்டேன். என்கிட்ட என் குழந்தைய கொடுத்துருங்கய்யா ப்ளீஸ் ஐயா. குழந்தைய காணோன்னு தவியா தவிச்சிட்டங்கய்யா. ஐயா ஐயா கொடுத்துருங்கய்யா. பெத்த வயிறு அழ வைக்காதீங்கய்யா ப்ளீஸ் யா. கேட்டுக்கறங்கய்யா. ஐயா நீங்க சொல்றது நம்புற மாதிரி இல்லையே. எந்த ஒரு அப்பனாவது இப்படி பண்ணுவானா? ஐயோ என்னங்க, என்ன நீங்க என்ன பேசுறீங்க? குடிகாரங்க இந்த காலத்துல என்னங்க பொண்டாட்டியவே வித்துடுறாங்க. ஆஃப்டர் ஆல் குழந்தைய கொண்டு போய் கார்ல வைக்க மாட்டாங்களா? அதெல்லாம் நல்லா செய்வாங்கங்க. அதுவும் இல்லாம பாவங்க அந்த அப்பா அம்மாவை பாருங்க, தவிப்பு தெரியுது முகத்துல. அப்படியே பரிதவிச்சு போயிருக்காங்க குழந்தை இல்லாம. ஐயா ஐயா கொடுத்துருங்கய்யா. என் குழந்தை பாவங்கய்யா. ஏங்க இந்த குழந்தை வேற அழுது அழுது உடம்பு சரியில்லாம போயிட போதுங்க. நமக்கு எதுக்குங்க இந்த பாவம் எல்லாம்? கொடுத்துடலாமே ப்ளீஸ். அதுவும் இல்லாம அம்மா முகத்தை பாருங்க, அப்படியே இந்த குழந்தை அவங்கள உரிச்சு வச்சிருக்கங்க. இது பாருங்க, இந்த குழந்தை முகத்தை பாருங்க, அம்மா மாதிரியே இருக்கா? அங்க பாருங்க, அப்படியே குழந்தை மாதிரியே இருக்காங்களா? இங்க பாருங்க, பாருங்க ரெண்டு பேரும் ஒரே சாயல்ல இருக்காங்கல்ல? ஆமாங்க. எதுக்குங்க? நல்லா தெரியுது அப்பா அம்மான்னு. கொடுத்துடலாங்க, வாங்கிக்கோங்க. எங்க கொடுத்துடலாமா? ஐயா கொடுத்துருங்கய்யா. கொடுத்துடலாங்க. கொடுத்துடலான்னு சொல்ற? ஆமாங்க கொடுத்துடலாம். இல்லன்னு சந்தேகம். ஓகே குழந்தை கொடு. ஓகேவா? ஓவர் ஆக்ட் பண்ணாத, கொஞ்சம் அடக்கி வாசி. ஓகே. குழந்தைய பிரியறது எவ்வளவு பெரிய சோகம்னு எனக்கும் தெரியும். புத்திர சோகன்றது கட்டையில வேகிற வரைக்கும் போவாது. குழந்தைய பத்திரமா பாத்துங்க. இந்தாங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. அம்மா அம்மா வரோமா. ரொம்ப நன்றிங்கம்மா. பத்திரமா பாத்துக்கோங்க. கொஞ்சம் இருங்க. ஸ்னேகா என்னங்க என்ன? இந்த குழந்தைக்கு வாங்கின பொம்மை புது ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பு. அவ்வளவுதானா? எடுத்து கொடுத்துட்டா போச்சு. என்னவோ நினைச்சிட்டேன். கோமதி அந்த பொம்மையில எடுத்து வா, சீக்கிரம் எடுத்து வா. குழந்தை வச்சுட்டு திரு திரு முழிக்குதுங்களே. ஐயோ ஏதாவது பண்ணணுமே.
இங்க பாருங்க, என்ன குழந்தைய பிரிஞ்சு இத்தனை நாள் இருந்திருக்கீங்க, பார்த்தோன்னே ஒரு குழந்தை கொஞ்சுங்க. குழந்தை பெத்தவங்க தானே, பார்த்தோன்னே பாசம் போக வேண்டாம், கொஞ்சுங்க. என் செல்லண்டா நீ பாபு கண்ணா, என் செல்லண்டா நீ, என் கண்ணுக்குட்டி. நீ எனக்கு தலைமகனா பிறந்ததுல எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? என் செல்ல குட்டி, என் கண்ணு இல்ல, என் பாபு குட்டி இல்ல, நீ என் தங்கம்டா நீ. என்னங்க குழந்தைய பார்த்து கொஞ்சுங்க. நான் கொஞ்சிறேன். வாடா கண்ணா, பாபு கண்ணா வாடா. அப்பா கிட்ட வா. என்ன வாழ வச்ச தெய்வம்டா. நீ பிறந்ததுக்கு அப்புறம் தான்டா என் வாழ்க்கைய பட்டி பார்த்து பெயிண்ட் அடிச்ச சோறு மாதிரி பல ஆச்சு. அப்படியே என் அப்பனை உரிச்சு வச்சு பிறந்திருக்கடா என் செல்லண்டா பாபு குட்டி. நீ என் அறிவுடா. நீ இல்லாம இந்த அப்பா என்ன பாடுபட்டுட்டான் தெரியுமா உனக்கு? நீ என் செல்லண்டா, என் கண்ணுடா. நீ என் செல்லண்டா, நீ அளவே கூடாது. நீ ஆம்பளை செங்கண்டா, நீ அறிவுடா செல்லம். நீங்க தான் இந்த குழந்தைய பெத்ததா? பொம்பளை புள்ளைய போய் ஆம்பளை புள்ளைய கொஞ்சிற மாதிரி பாபு அதுன்னு சொல்லி கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. ஸ்னேகா, முதல்ல போலீஸுக்கு போன் போடு. ஐயோ, எதுக்குங்க போலீஸ்? போலீஸா? யோ வாயா போயிடலாம். யோ சீக்கிரம் வாயா. ஐயோ, என்னங்க இது? திருட்டாப்பா அம்மாவா? இப்படி எல்லாம் கூட பண்ணுவாங்களா? கடவுளே, நல்ல வேலைங்க, குழந்தைய யார்கிட்டயோ கொடுத்து ஏமாற பார்த்தோம். ஸ்னேகா, குழந்தைய இனிமேல் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். உண்மையிலேயே இந்த குழந்தைய பெத்தவங்க வந்தா கூட நான் கொடுக்க மாட்டேன். ஏண்டி நல்லதானே போயிட்டு இருந்தது, ஏன் நீயே இப்படி? எதுக்காக அந்த பெயிண்டர் கிட்ட குழந்தை கொஞ்சம் சொன்ன? இப்படி எல்லாத்தையும் கெடுத்து தொலைச்சிட்டியே. ஏற்பாடு பண்ணும் போதே அவன் சொதப்புவான்னு தெரியும், எதுக்காக அவனை நோண்டி விட்ட? எனக்கு என்ன தெரியும் இப்படி எல்லாம் சொதப்பல் நடக்கும்னு? அந்த செல்லம்மா குழந்தை இவர்கிட்ட பிரிக்கவே முடியாது போல் இருக்கு. தாய் மாமல்ல, அதான் உறவு அப்படியே ஒட்டிக்குச்சு. எல்லாம் என் தலையெழுத்து. செல்லம்மா வாழ வைக்கணும்னு குழந்தைய கடத்தினா அந்த குழந்தை நம்மள அழ வச்சு உயிரை வாங்குது. ஏண்டா, நானும் 2 நாளா கேளுங்க கேட்காம இருக்க, புரியல? அவ கையில வளையல், கழுத்துல செயினை காணோண்டா. எங்கன்னு கேட்டியா? 2 நாளைக்கு முன்னாடி அமுதா விட்டு கிரக பேசிட்டு போனா இல்ல, அன்னில இருந்தாண்டா காணோம். இத பார், இப்ப அவ வருவா, அவளை விடாத, நிக்க வச்சு கேளு. டேய், அவ வரா போல இருக்கு, விடாத கேளு. வாமா, இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டே இருந்தேன், உனக்கு 100 ஆயுசு. அப்பா, எப்படா வீட்டுக்கு வருவோம், பாரதியை பார்க்க போறோம்னு நினைச்சேன். என்னங்க காஃபி சாப்பிட்றீங்களா? கை கால் எழுப்பிட்டு வரேன். டேய், கேட்டியா? நான் எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டேன், பீரோ செல்ஃபு எங்கேயும் காணோண்டா. அவளை விடாத, ஜால் ஜாப் சொல்லுவா, சமாளிப்பா, விட்டுறாத. என்ன வர வர ஏங்க, காஃபி மட்டும் போதுமா இல்ல டிஃபன் ஏதாவது செய்யட்டுமா? காஃபி டிஃபன்லாம் இருக்கட்டும், முதல்ல நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. என்னது? உன் கையில போட்டிருந்த தங்க வளையல் எங்க? கையில எப்பவுமே இதானே இது இல்ல, அமுதா வீட்டுக்கு போகும்போது தங்க வளையல் போட்டிருந்தியே, அதை பத்தி கேட்கிறேன். வளையல் மட்டும் இல்லடா, செயினையும் காணோம், அதையும் கேளு. அந்த வளையலும் செயினை எங்க? அதெல்லாம் நான் கபோர்ட்ல வச்சிருக்கேன். நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன், சரியா? ஏன் போய் சொல்ற? அமுதா வீட்டுக்கு போகும்போது போட்டு போன, திரும்பி வரும்போது நகை இல்ல. என்னாச்சு நகை? அமுதா கொடுத்துட்டியா? ஏமா, நாமளே பணத்துக்கு கஷ்டப்பட்டு இருக்கோம், இந்த மாதிரி நேரத்தில் அமுதாக்கு ஏமா கொடுத்த? இவரோட தங்கச்சிங்கிறதுக்காக. அதுக்காக இவ்வளவு பவுனையும் தூக்கி கொடுத்துருவே? மாமா, இங்க பவுனு பெருசு இல்ல,
மனசுதான் முக்கியம். ஏமா இவனை ஒரு வார்த்தை கேட்டு செய்ய வேணாமா? புருஷங்கிற மரியாதை இல்லையே. சரி மாமா, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். உன் இஷ்டமா? எப்பா நைனா, உன் பொண்டாட்டி உன்கிட்ட பேசிக்கிறாளா? நான் வாட்ச்மேன் தானே, வீட்டு வாசல காவக்கார மாதிரி காவல் காத்துட்டு இருக்கேன். நீ பேசு. சித்தப்பா நீங்க சித்தப்பா அது சொத்தப்பா. இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட சொல்லாம நகை கொடுத்ததுக்கு கோவப்படாதீங்க. நான் அங்க போறதே உங்களுக்கு பிடிக்கல. இதுல நகை கொடுக்க போறேன்னு சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? நீ என்ன சொல்லி சமாதானப்படுத்தினாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். என்னை கேட்காம கொடுத்தா தப்புதான். கோவப்படாதீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க இப்படி கோவப்பட்டதே இல்ல. எவ்வளவு சாதுவா இருந்தீங்க. நீங்க இப்படி வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்கிறதுனாலதான் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறீங்க. குத்தி காட்டுறியா? ஏங்க இப்படி கோவப்படுறீங்க? இந்த பாருங்க, எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாம், எல்லாம் சரியா போயிடும். இந்த நிலைமையில நான் எங்கேயும் வெளியே வரல. இப்ப யாருக்கும் உடம்பு முடியாம போல, அதுக்காக எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருப்பாங்களா? நான் காஃபி போட்டுட்டு வரேன், குடிச்சிட்டு பீச்சுக்கு போலாம். சரியா? இருங்க இருங்க. காயப்படும்போது நீ துணி காயப்பட வந்திருக்கியா? அவடே இந்த ஜென்மத்துக்கு உன்னால முடியாது. இந்த பாரு, நம்ம இடம் அங்க இருக்கு. நீ அவங்க இடத்துல போய் துணி காய போட்டுட்டு இருக்க. உங்களுக்கு தெரியுமா இது அவங்க இடம்னு? இது பொது இடம். நம்மளுக்கும் சொந்தம், அவங்களுக்கும் சொந்தம். யார் சொன்னா? நீ டாக்குமெண்ட் பாத்தியா? இந்த செவரோட நம்ம இடம் முடிஞ்சு போச்சு. இது அவங்களோட இடம். அவங்க இடத்துல வந்து துணியை காயப்பட பிரச்சனை பண்ணினா அப்புறம் செவர் கட்டிடுவாங்க, காத்து கூட உள்ள வராது. அவங்களுக்கே தெரியலனாலும் நீங்க போய் சொல்லி கொடுத்துருவீங்க போல இருக்கு. நான் நியாயத்தை தானே சொன்னேன். ஓ, செல்லமாக்கா காத்து வீசுது போல இருக்கு. நீ வாடா, நம்ம போலாம். என்ன முதா, என்னாச்சு? பாருங்க. சரி, நீங்க ஏறு. என்ன மணியரசு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். குழந்தைங்க கூட நல்லா ஒட்டிக்கிச்சு போல இருக்கு. ஆமா, வீட்டில் இருந்தா என் கூட தான் ஒட்டிக்கிட்டு இருப்பான். நான் கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. சொல்லுங்க. நீங்க துணியை கொஞ்சம் ஓரமா காய போட்டீங்கன்னா அமுதாவும் துணியை காய போட்டுருவா. இதுல தப்பா எடுத்துக்கலாம் ஒண்ணுமே இல்லை. இது உங்களோட இடம் தான். கவிதா, நீ முதல்ல துணியை போய் மாடியில் காயப்படு. போ, என்ன பாக்குற? போ. வந்துட்டார காந்திக்கு மறுபிறவி.
சரி, உங்க ஆபீஸ்ல ஏதோ ஸ்ட்ரைக்குன்னு கேள்விப்பட்டேன். என்னாச்சு? வழக்கமா செல்லம்மாவுக்கு தொந்தரவு கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த தடவை அதே மாதிரி கொடுத்தாங்க. ஆனா செல்லம்மா அதுல ஜெயிச்சிட்டாங்க. அக்காவை கேட்டதா சொல்லுங்க. நான் வரேன். ஒரு நிமிஷம். குழந்தைய கொஞ்சம் என்கிட்ட கொடுக்குறீங்களா? இதுல என்ன இருக்கு, எடுத்துங்க. என்னடா செல்லம், என்ன? இங்க வாங்க, கொஞ்சம் இரு. நீங்க மட்டும் எதுக்கு? வாங்க. அமுதா, அமுதா, என்ன அமுதா? அமுதா, 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 என்னாச்சு உனக்கு? ஒரு முக்கியமான விஷயம் அவசரமா போடணும் தானே சொன்னீங்க. அங்க நின்னுட்டு குழந்தை கொஞ்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இதுல என்ன தப்பு இருக்கு? காலத்துக்கு 2 குடும்பமும் பக்கத்து பக்கத்துல தான் வாழணும்னு முடிவாயிடுச்சு. இதுல ஒருத்தர் மூஞ்சி திருப்பிட்டு போக முடியுமா? அதுக்காக என்ன பத்தி கவலைப்படாம அவங்க கிட்ட போய் பேசிக்கிட்டு அந்த குழந்தை கொஞ்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஏய், என்னடி என்னமோ என் புள்ளைய குறுக்கு விசாரணை பண்ணிட்டு இருக்க? அவன் குழந்தைய தானே எடுத்து கொஞ்சனா, என்னமோ அந்த பொண்ணை எடுத்து கொஞ்சற மாதிரி இந்த கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? பாத்தீங்களா எவ்வளவு அசிங்கமா பேசுறாங்கன்னு? பாத்தீங்களா? அம்மா, ஏமா பிரச்சனை பண்ற? கொஞ்சம் சும்மா இருமா. நீ சும்மா இருடா. இவன் நடந்துக்கிறது அசிங்கம் இல்லையா? நான் பேசுறது மட்டும் தான் அசிங்கமா? நான் என்ன அசிங்கமா நடந்துக்கிட்டேன்? பின்ன நீ நடந்துக்கிறதுல எப்படி இருக்கு? என் மகனை நீ என்னடி நினைச்சிட்டு இருக்க? அவன் புருஷனா இல்ல கொத்தடிமையா? என்னமோ பக்கத்து வீட்டுல பாக்காதீங்க, எடுத்த வீட்டுல பேசாதீங்க, அங்க நிக்காதீங்க, இங்க உட்காராதீங்க, நீ என்னமோ அதிகாரம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. யாரும் அதிகாரம் பண்ணல. உங்களுக்கு பிடிக்காதவங்க கிட்ட பேச நீங்க பாத்துட்டு சும்மா இருப்பீங்களா? சரிடி, நீ சொல்றத நான் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த பொண்ணு மேல உனக்கு அப்படி என்ன கோவம்? அதை சொல்லு. சொல்லுடி. பதில் சொல்றாளா பாரு. எனக்கு யார் மேலயும் எந்த கோவமும் இல்ல, எந்த வெறுப்பும் இல்ல. என்ன விடுங்க. அமுதா, அம்மா. ஏய், சும்மா இருடா. எல்லாம் எனக்கு தெரியும். இந்த அமுதாவுக்கும் அந்த மணியரசுக்கும் என்ன பிரச்சனை எல்லாமே எனக்கு தெரியும். அம்மா, தயவு செஞ்சு அந்த பிரச்சனையை பத்தி மட்டும் பேசாத. அமுதா இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. இன்னொரு தடவை இந்த விஷயத்தை பத்தி பேசி அமுதா மனசை வேதனைப்படுத்தின, அப்புறம் இந்த வீட்டை நான் வந்த விலைக்கு வித்துட்டு போயிடுவேன். இவங்க வீடு தான் பக்கத்துல இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா இந்த வீட்டை நான் வாங்கியிருக்கவே மாட்டேன். நீ வாயை மூடிட்டு கொஞ்சம் சும்மா இருக்கியா? அடப்பாவி, அப்படியே பொண்டாட்டி தாசனாவே மாறிட்டானே. என்ன பேச்சு பேசுறான்? அமுதா, இப்ப எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? அம்மா படிக்காத பட்டிக்காடு ஏதோ சொல்லிட்டாங்க. இனிமேல் இது விஷயமா உங்ககிட்ட அவங்க பேச மாட்டாங்க. நான் ஏதோ எதாச்சியா மணியரச பார்த்தேன், அந்த குழந்தைய கொஞ்சினேன். நான் பண்ணது தப்புன்னா என்ன மன்னிச்சிடு. என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. இல்லங்க, இல்ல, தேவையில்லாம நான் உங்க மேல கோவத்தை காமிச்சிட்டேன். இல்ல, நான் பண்ணதான் தப்பு. என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. இல்ல, நான் என் வெறுப்பு உங்க மேல காமிச்சிருக்கவே கூடாது. என்ன மன்னிச்சிருங்க. ஐயே, எதுக்கு தேவையில்லாம இப்ப இவகிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க? உனக்கு இருக்கிற நல்ல மனசு இவளுக்கு இருக்கா? அது இல்லாதனால தாண்டா இப்படி நோகடிச்சுக்கிட்டு இருக்கா. என்னம்மா சொல்ற? பின்ன என்னடா, மணியரசு கிட்ட நீ பேசினதுக்காகவா இப்படி வரைச்சிட்டு நிக்கிறா? இல்லடா, அந்த குழந்தைய நீ கொஞ்சன இல்ல, அது பிடிக்காம தான் இப்படி நிக்கிறா. இவளுக்கு குழந்தைன்னவே பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க. ஏய், நான் ஒன்னும் சும்மா சொல்லல, உனக்குன்னு இல்ல, உன் வம்சத்துக்கே குழந்தை ராசி இல்லன்னு தோணுது. அம்மா சும்மா இருடா. உன் அண்ணனுக்கு மட்டும் கல்யாணம் ஆன உடனேவா குழந்தை பிறந்துருச்சு? கல்யாணமாய் 10 வருஷத்துக்கு அப்புறம் தானே செல்லம்மாவுக்கு குழந்தை பிறந்தது. ஐயோ, இப்ப எதுக்கு தேவையில்லாம அண்ணிய பத்தி பேசுறீங்க? உன் அண்ணியும் இழுக்கல, நொன்னியும் இழுக்கல. இப்ப நேரடியா உன்கிட்ட கேக்குறேன், பதில் சொல்லு. மனசுல சுத்தம் இருந்தா தாண்டி வாழ்க்கை சுகமா இருக்கும். உனக்கு குழந்தைன்னாவே பிடிக்காது போல இருக்கு. நீ வாந்தி எடுத்தப்போ
அது கர்ப்பவாந்தின்னு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? பாவி பாவி, என்கிட்ட உண்மையை சொல்லாம என்னை எப்படி தவிக்க விட்டுட்டேன். நான் என்ன 10 குழந்தைய பெற்றிருக்கேனா? அது கர்ப்பவந்தியா பித்தவந்தியான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு? அன்னைக்கு எனக்கு எந்த பிடியும் இல்லாம இருந்துச்சு. அதனாலதான் என்னால சொல்ல முடியல. அது தப்பா? சும்மா எப்ப பார்த்தாலும் குழந்தை குழந்தைன்னு பேசிட்டு இருக்கீங்க. உனக்கு நிஜமாவே குழந்தைன்னா ஆகாதுன்னு நினைக்கிறேன். இல்லன்னா அது பித்தவாந்தின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு வேதனைப்பட்டு அழுது இருப்ப. சொல்ல போனா கல்யாணமாய் 1 வருஷம் ஆகுதே, இன்னும் நமக்கு குழந்தை உண்டாகலையேன்னு நீ இல்லடி போய் டாக்டரை பாத்துருப்ப. என்னங்க டாக்டர் அது இதுன்னு பேசிட்டு இருக்காங்க? ஏன்டா டாக்டர் போய் பார்த்தா என்ன தப்பு? நான் நல்லதானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்லம்மா, உன் மேல எந்த தப்பும் இல்ல. அப்போ நான் தப்பா சொல்லிட்டு இருக்கேனா? இல்ல அமுதா, உன் மேல எந்த தப்பும் இல்ல. டாக்டர் எல்லாம் போய் பார்க்க வேண்டாம்னு சொல்லுங்க. அம்மா ஏய், போய் பார்க்க சொல்லுடா. இல்ல அமுதா, பொதுவா கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் ஆகுது, குழந்தை இல்ல, டாக்டர் போய் பார்க்கறதுல எந்த தப்பும் இல்லையே. அப்படி கேளுடா என் சிங்க குட்டி. ஆமா, சிங்க குட்டி, நரி குட்டி, எலி குட்டின்னு இவர் ஒரு மிருகமாவே பாருங்க. முதல்ல அவர் ஒரு மனுஷனா பார்க்க கத்துக்கங்க. இப்ப என்ன அவசரம்னு நினைச்சேன். சரி, நாளைக்கே டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணிக்கிறேன். போதுமா? அத முதல்ல செய்ய சொல்லு. சரி சரி, நாளைக்கு நம்ம போலாம். நீங்க எதுக்கு? நான் மட்டும் போய் பார்த்துட்டு வரேன். நீங்க வேணா பாருங்க. டாக்டர் திட்ட தான் போறாங்க. கல்யாணமாய் 1 வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ள குழந்தை இருக்குன்னு கேட்பாங்க. டாக்டர் அப்படி கேள்வி கேட்டாங்கன்னா மாமியார் காரி, அதுக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன். நாளைக்கே நீயும் நானும் போய் டாக்டரை பாக்குறோம். நீங்க எதுக்கு? நான் மட்டும் தனியா போய் பார்த்துட்டு வரேன். அம்மா கூட்டிட்டு போ அமுதா. இல்லங்க, உங்க அம்மா வந்தாங்கன்னா தேவையில்லாம பிரச்சனை பண்ணுவாங்க. நான் தனியா போறேன். இல்ல அமுதா, அம்மாவை கூட்டிட்டு போனீங்கன்னா உனக்கு உதவியா இருக்கும். இப்ப நீ சொன்னல நான் என்ன 10 குழந்தை பெத்தவளான்னு, அவங்க குழந்தை பெத்தவங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அவங்கள கூட்டிட்டு போனீங்கன்னா உனக்கு உதவியா இருக்கும். கூட்டிட்டு போ. ஏதோ ஒண்ணு பண்ணுங்க. அம்மா போட, என்னமோ செஞ்சு தொலை. இவங்க 2 பேரை வச்சுக்கிட்டு எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. வாமா, வா, பார்த்து. மாமா, அக்காவுக்கு என்னாச்சு? அவளுக்கு ஒண்ணும் இல்ல. உள்ள கூப்பிட்டு போமா, உள்ள கூப்பிட்டு போ. அண்ணே, அண்ணி எங்க இருந்து கூப்பிட்டு வரீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரோம். ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்களா? எதுக்காக என் பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனீங்க? அத்தை, முத்தழகியோட நிலைமை என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. ராத்திரியில அவ தூங்குறதே இல்லை. நேத்து ராத்திரி மட்டும் 4-5 தடவை ஏஞ்சி உட்காந்துக்கிட்டு ரத்தனா கட்டில் கீழே இருக்கா, தலைவணை கீழே இருக்கான்னு உளர ஆரம்பிச்சிட்டா. ஐயோ முருகா. அண்ணே, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையானே? நான் எதுக்கிட்ட பொய் சொல்ல போறேன்? அதான் யாருக்கிட்டையும் சொல்லாம முத்தழிக்க டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போனேன். டாக்டர் மருந்து மாத்திரையெல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க. சரிங்க மாமா, அக்காவுக்கு என்னதான் ஆச்சு? ரத்னாவே நினைச்சு மன அழுத்தத்தில் இருக்காளா அவ. இப்படியே போனா எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். என் பொண்ணும் போயிட்டா. இப்ப முத்தழிக்கு
அண்ணே கவலைப்படாதீங்கண்ணே. அண்ணி மன அழுத்தத்திலேருந்து கண்டிப்பாக திரும்பி வருவாங்க. நீங்கள் எதையும் யோசிக்காம எங்கேயாவது வெளியே போயிட்டு வாங்கண்ணே. என்னடா பண்றது, இவளையே நினைச்சு நினைச்சு நான் பிஸ்னஸே சரியா பார்க்க முடியல. உண்மையை சொல்லணும்னா நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பிஸ்னஸ் டல் ஆயிடுச்சு. சரி விடுங்கண்ணே, அந்த கேஸ்லேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு நம்ம வக்கீலை பார்த்து பேசிட்டு வாங்கண்ணே. இந்த கேஸ்லேருந்து வெளியே வந்துட்டா வடமலை நீங்கள் தாக்கலைன்ற விஷயத்த பேப்பரில் பெருசாக விளம்பரப்படுத்திடலாண்ணே. என்னங்க என்னங்க என்னங்க, சத்தம் போடாதீங்க. ரத்னா இல்ல, ரத்னா இங்கதான் பெட்டு கடியில ஒளிஞ்சிருக்கா. வாங்க வாங்க, காமிக்கிறேன் வாங்க. என்ன பார்த்துட்டே இருக்கீங்க, வாங்க. என்னங்க, நேத்து ராத்திரி பூரா சொன்னேன்ல, நீங்க தான் நம்பவே மாட்டேன்றீங்க. வாங்க வந்து பாருங்க. அப்பா தான் வேணும்னு சொல்றா, வாங்க. என்ன சொல்ல அப்படி பாக்குற? சித்தப்பாவை பார்க்கணும்னு உன்னையும் தான் கேக்குறா. நீயும் வா, வந்து பாரு. அம்மா, பாட்டி பாட்டின்னு உசுர் எடுக்கிறாமா. வாமா வள்ளிமே, என்ன பாக்குற? வா எல்லாரும் வாங்க. ஏன் எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? யாருமே நான் சொல்றத நம்ப மாட்டேங்கிறீங்க. ரத்னா அங்க இருக்கா. நீங்க நம்பலனா பரவாயில்ல, நான் போய் என் பொண்ணு கிட்ட பேசி கொஞ்சம் விளையாடிக்கிறேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.